செல்ல பிராணிகளை வளர்க்குறவங்க வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் வேரி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலம் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கில் வர அனிமல் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 அனிமலாச்சும் ஆவரேஜாக வருது. ஸோ அது ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கே இது மாதிரி நிலைமைனா நம்ம தெருவில் இருக்கிற நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் படுற வேதனைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி எந்த ஃபர்ஸ்ட் எய்டுமே பண்ணாமல் நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றாங்க. அது பார்த்தீங்கன்னா வர வழியிலே இறந்து போயிடுது. ஸோ அது காரணம் வந்து என்னென்னா, இந்த வெயில் காலத்தில் வந்து ஸோ ஒரு நாய்க்கு மினிமம் வந்து 500 ml குறைந்தபட்சம் வந்து ஒரு கிலோவுக்கு 50 ml மூலியமாக தரணும். ஸோ திருநாய்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு போடுறாங்க, பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. ஸோ ஈஸியாக போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் தண்ணி குடிக்கலன்றது யாரும் பார்க்கறதே கிடையாது. ஸோ இந்த வெயில் என்ன பண்ணுது, அது தண்ணியை குடிக்காம வித்தின் அப்படியே மயக்க முடி கீழே விழுந்தாலும் அது தெரியாமல் இறந்தே போயிடுது. அது எதனால் இறந்துச்சுன்னு தெரியாமல் போயிடுது. ஸோ அதனால வந்து என்னோட நோக்கம் என்னன்னா, அந்த லேடி சர்க்கிள் ஆஃப் இந்தியாவுடைய இது ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஸோ வருஷம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நோக்கி இன்னைக்கு வந்து 100 தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கீழ்பாக்கு, சூளை, புருஷவாக்கம், அண்ணா நகர் இதில் வந்து நாங்கள் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வாலண்டியர்ஸ் என்ன பண்ணணும்னா, அது டெய்லியும் அது தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஆளை நம்ம நியமிக்கணும். நாம் எங்கேயாச்சும் பார்த்தா கூட, ஸோ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு தண்ணி தொட்டி பார்த்தா கூட நாம் எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி அந்த தொட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போனாலும் நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வருதுன்னா மோஸ்ட்லி வந்து 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருது. ஹீட் ஸ்ட்ரோக் வந்த அனிமல் வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல எடுத்த உடனே நம்ம டாக்டர் பார்க்கறது எவ்வளோ முக்கியமோ அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்டு ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் டக்குன்னு மயக்க முடி கீழே விடுதுன்னா, இப்போ ஒரு நாய் சாப்பிட்டுட்டே இருக்கும், சாப்பிட்டு ஏசிலேருந்து வெளியே வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட்லேயே கீழே மயக்க முடி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி அனிமல் வந்து உடனே என்ன பண்ணணும்னா, ஈர துணி எடுத்து உடனே டாக் நல்லா சுற்றிக்கிட்டு ஏசியில் வரணும். ஏசி காரு, ஏசி கேபில் வந்து இமீடியட்டாக டாக்டர் வந்து ரீச் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஸோ வீட்டில் வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணணும்னா, நம்மள சொற்கான் இருக்க மாதிரி டாக் எல்லாம் சொற்காலே கிடையாது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீட் அதிகமாகச்சுன்னா வேர்த்து கொட்டும், பட் டாக் வந்து வேர்த்தே கொட்டாது. அதனால தான் டாக் வந்து வாய் வழியாகவே மூச்சு விட்டுட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீட் அதிகமாகும் போது தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் மயக்க முடி கீழே விழுந்து மூக்கில் ரத்தம் வந்து அது வித்தின் ஒரு 10 minutes நம்ம பார்க்க மாட்டோம்னா கண்டிப்பாக டாக் இறந்துடும். ஸோ நம்ம அது மாதிரி வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். இந்த வெயில் காலத்தில் இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் வந்து டிக் ஃபீவர்னு சொல்லுவோம், ஹீமோப்ரோட்டோசோவல் டிசீஸ்னு சொல்லுவோம். அந்த டிசீஸ் வந்து ரொம்ப காமனாக எல்லா நாய்க்கும் வருது. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் தான் வந்து டிக்குடைய ப்ரீடிங் சீசன். ஸோ அதில் டிக் ஃபீவரால் வந்து நிறைய டாக் வந்து பிளேட்லெட் லெவல் கம்மியாகி ஸோ மூக்கில் ப்ளீடிங் வருது வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தோடனே மூக்கில் ப்ளீடிங் வந்தோடனே ஹீட் ஸ்ட்ரோக் நினச்சிக்கிறாங்க. பட் அது டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து டாக்டர் வந்து இமீடியட்டாக வந்து பார்க்கணும், அது ஹீட் ஸ்ட்ரோக்கில் வருதா இல்லை டிக் ஃபீவரில் வருதாங்கிறத நம்ம டாக்டர் பார்த்தா தான் பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் திருநாய்க்கு மட்டும் இல்லாமல் தெரு பேர்ட்ஸு அது கூட நீ வந்து ஒருத்தவங்களும் வீட்டு மாடியில் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி வச்சு டெய்லியும் தண்ணி ஊற்றினா கூட பறவைகள்லாம் கூட அதை குடிச்சிடும். ஸோ இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியெல்லாம் அழிஞ்சே போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு அனிமல் ஒரு பேர்ட்ஸாக வந்து இறந்து காணாமல் போயிட்டு இருக்கு. நான் சென்னையிலேருந்து நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், நாங்கள் பார்த்தா எத்தனையோ காகங்கள்லாம் பார்க்குறேன், எத்தனையோ பேர்ட்ஸை பார்க்குறேன். பட் படித்து முடிச்சிங்க இருக்கேன், என்னால் ஒரு பேர்ட்ஸ் கூட பார்க்கவே முடியல, நிறைய கம்மியாகிட்டே இருக்குது. அது காரணம் வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஸோ அதுக்கோசரம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கொடுக்குறது 100 தொட்டி மட்டும் நோக்கம் கிடையாது, அது ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணணுன்னு தான் என்னோட நோக்கம். ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ முடியுமோ அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற திருநாய்களுக்கு தண்ணி தொட்டி வச்சு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு ஒரு டாக் வந்துச்சு. ஸோ எதனால வருதுன்னு தெரியல, வந்துட்டு ஃபேமிலியாக இப்போ 6 பேர் வந்து 6 பேரும் வந்து ஒரே கதறல் தான் அடுத்து எப்படியாவது காப்பாற்றுக்கும் போது கோமா ஸ்டேஜ் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஆக்சிஜன் தேவைப்படும். ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்துச்சுனாவே முதல்ல வந்து மூக்கில் ப்ளீடிங் வரது இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் உடனே நம்ம ஆக்சிஜன் கொடுத்துக்குள்ள அது அத்தனை பேருமே ஒரே அழுக தேம்பி அழுது அது ஒருத்தவங்களாம் தரையிலே படுத்த அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஒருத்தவங்களும் வந்து அதனால நல்லா சாப்பிட்டு இருந்துச்சு சார், இப்போ சார் நல்லா சாப்பிட்டுச்சு, ஒரு செகண்ட்ல வீட்டை விட்டு வெளியே போச்சு, அப்படியே மயக்க முடி கீழே வந்துச்சுன்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட அதை கண்டிப்பாக அந்த நாயை காப்பாற்றே இருக்க முடியாது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி 1 hour போராடி அதை காப்பாற்ற முடிஞ்சது.